Hello guys, welcome to DST Anime. நான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் चलो. இந்த வீடியோல நம்ம ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1156 157 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1106ல இருந்து 1155 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன் பீஸ் மாங்கா சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் செக் பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா மேல ஐகான்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் தொட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போன வீடியோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பவும் போல வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை தவிர்த்து நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். சார் ரைட் கைஸ், வளவள பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த ஒன் பீஸ் சாப்டர் 1156 ஸ்டார்டிங்ல கிரேட் பைரேட்டரா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கதையை தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐலாண்ட குரூப் ஆஃப் பைரட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. பட் அந்த பைரட்ஸ் எதிர்த்து அந்த ஐலாண்ட்ல இருந்து ஒரு ஆம்பளை கூட சண்டைக்கு போகல. ஈவன் அந்த ஐலாண்ட்ல இருந்த மெரின்ஸ் கூட அந்த பைரட் குரூப் எதிர்த்து சண்டை போடல. எல்லா ஆம்பளைகளுமே ஏதோ ஒரு லவ் அட்ராக்ஷனால மயங்கி போயிருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த ஐலாண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த பைரட் குரூப் அந்த ஐலாண்ட்ல இருந்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு போறாங்க. இதை பார்த்து அங்கிருந்து பெண்கள் எல்லாரும் கதறாங்க. யோ நீங்களா ஆம்பளை தானா, என்னடா ஒருத்தன் கூட அவங்கள எது சண்டை போட மாட்டேங்கிறீங்களா, நீங்க எல்லாருமே வேஸ்டா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து பொண்ணுங்க எல்லாம் செம்ம காண்டாறாங்க. அப்போ இந்த கிரேட் பைரேட்டராக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் கடல்ல இருக்கக்கூடிய ஒரு சர்டன் குரூப்பை உலக மக்கள்ல நிறைய பேர் ஐடல்ஸா கன்சிடர் பண்ணாங்க. அந்த ஐடல்ஸ்க்குன்னு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. சோ இந்த குரூப் வேற யாரும் இல்ல, உமன்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய கூஜா பைரட்ஸ் தான். இந்த கூஜா பைரட்ஸ் அந்த காலத்துல இருந்த ஒன் ஆஃப் தி ஃபியர்சம் அண்ட் ஸ்டன்னிங்கான பைரட் பேண்ட்ல ஒன்னு. முக்கியமா ஆண்கள் இந்த பைரட் குரூப் எதிர்த்து சண்டை போடுறது ஒரு நடக்காத காரியமா இருந்திருக்கு. சோ அப்படியே அந்த கூஜா பைரட்ஸோட கப்பலுக்குள்ள கட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு செம்ம ஸ்டைலா நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே என்னோட அழகை இரவும் பகலுமா பார்த்து எனக்கே டயர்ட் ஆயிருச்சு, எனக்கு எப்போதான் இதுல இருந்து விடிவு காலம் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி செம்ம ஸ்டைலா ஒரு போஸை கொடுத்து நிக்கிறா. இது வேற யாரும் இல்ல, தி எம்பரஸ் ஆஃப் அமேசான் லில்லி, தி கேப்டன் ஆஃப் கூஜா பைரட்ஸ் குளோரியோசா தான். யாரு ப்ரோ இது? ஹாங்காக் தானே கூஜா பைரட்ஸோட கேப்டன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இது ஹாங்காக் பிறக்கிறதுக்கு ஒரு ஜெனரேஷன் முன்னாடி நடந்த கதை. சொல்ல போனா ஹாங்காக் கூட குட்டியா ஒரு கிளவி சுத்திக்கிட்டு இருப்பாளா, அவ தான் இந்த குளோரியோசா. எங்க இருக்கப்போ மனுஷி எவ்வளவு அழகா சுத்திக்கிட்டு இருந்திருக்கா பாருங்க. குளோரியோசா தாறுமாறா இருக்கால. எடிட்டர் உன் வேலையை பாரு, வாய்ஸ் ஓவரில் மூக்க நுழைக்க கூடாது. சரி, பேக் டு த மாங்கா வந்தோம்னா, ஸோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான குளோரியோசாவோட அழகை பார்த்து இந்த கப்பலில் இருந்த பொண்ணுங்க எல்லாமே ஆஹா குளோரியோசா செம்ம அழகா இருக்காங்க, அவங்கள பார்க்க எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது, நான் அவங்க மேல லவ்ல விழுந்துட்டேன், ஹார்ட் பீட்ல செம்ம ரைஸ் ஆகி வெடிக்கிற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபிளர்ட் பண்றாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த கப்பலில் இருந்த டொரிட்டோமான்ற ஒரு பொண்ணு, எம்பரஸ் குளோரியோசா உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் தூக்கிட்டு வரா. ஸோ இந்த டொரிட்டோமா இருக்கா இல்லையா, இவ வந்து ஃபியூச்சர் எம்பரஸ் ஆஃப் அமேசான் லில்லி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. சோ இவ லெட்டர் கொண்டு வந்து குளோரியோசாட்ட கொடுக்கும் போதே அவ பின்னாடி பார்த்தோம்னா மல்ல மாதிரி ஏகப்பட்ட லெட்டர்ஸ்ன்றது குமிஞ்சு கிடக்கு. அப்ப அதை பார்த்த குளோரியோசா இந்த பஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் எனக்குனா அப்ப அங்க பின்னாடி மல்ல மாதிரி இருக்க லெட்டர்ஸ்லாம் யாருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்க, அதுக்கு டொரிட்டோமா அது எல்லாமே ஷாக்கிக்கு வந்த லெட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே குளோரியோசாக்கு ஜெலஸ் ஆயிருது. எனக்கு வந்து லெட்டர்ஸை விட 100 டைம்ஸ் அவளுக்கு அதிகமா வருது, ஒரு கேப்டனை ஓவர்டேக் பண்ணி போறதெல்லாம் பிட்ரிலுக்கு சமம் அப்படின்ற மாதிரி குளோரியோசா ஷாக்கி மேல கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறா. சோ அந்த காலகட்டத்தில் எம்பரஸ் குளோரியோசாவே ஒரு பேரழகி. பட் அப்படிப்பட்ட பேரழகியவே அவுட் ஷைன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஷக்கியாக்கு. இவ எந்த அளவுக்கு அழகா இருந்திருப்பான்றத குளோரியோசாக்கு வந்த லெட்டர்ஸையும் அவளுக்கு வந்த லெட்டர்ஸையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி கூஜா பைரட்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களை எதிர்த்த மாதிரி இன்னொரு பைரட் குரூப் அப்பியர் ஆகுது. அப்போ அந்த கப்பல்ல இருந்த பொண்ணு இந்த விஷயத்தை குளோரியோசா கிட்ட சொல்ல, இதை கேட்டு குளோரியோசா எக்ஸைட் ஆகிறா. அப்படி இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குது வேற யாரும் இல்ல, நம்ம ராஜர் பைரட்ஸ் தான். அப்போ ராஜர் இந்த கப்பலை நோக்கி வந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிக்கிட்டே வரான். ஹலோ கூஜா பைரட்ஸ், நான் தான் ராஜர் பேசுறேன், ஒழுங்கா அந்த பொண்ணை எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க, இன்னைக்கு நாங்க உங்களை ஜெயிச்சு உங்க பைரட் குரூவோட ஃபர்ஸ்ட் மேட்டான ஷக்கியாக்குவை தூக்காம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ராஜர் மைக்ல கத்திக்கிட்டே வரான். இதை கேட்ட குளோரியோசா கொஞ்சம் டென்ஷன் ஆகி, அடே ராஜர், நான் உன்னை லவ் பண்றேன்டா, அது உனக்கு எப்பதான் புரியும், என்ன மாதிரியான ஒருத்தி உனக்கு போதாதா அப்படின்ற மாதிரி குளோரியோசா கத்திக்கிட்டு இருக்கும் போதே ராஜரோட ஷிப்பு கூஜா பைரட்டோட ஷிப்ல இடிச்சிருது. அப்படி இடிச்ச உடனே ராஜர் அவளை தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு கத்துறான். அதே சமயத்துல கூஜா பைரட்ஸ்ல ஒரு பொண்ணு, யாரை தூக்குற கண்டிப்பா திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கதவை எத்தி திறந்துட்டு வெளியே வரா. தட் இஸ் நன் அதர் தென் நம்ம ஷக்கியாக்கு தான். சோ ஷக்கியா
ஷக்கியாக்கு ரூம் விட்டு வெளியே வந்தோடனே கூஜா பேரஸ்ல இருந்த பொண்ணுங்களும் சரி ராஜர் பேரஸ்ல இருந்த ஆண்களும் சரி ரெண்டு குரூப்பும் அவளை பார்த்து பயங்கரமா சிம் பண்றாங்க. ஷக்கியாக்கு பண்ற ஒரு மூவியும் நம்ம பார்க்க அவளை நம்ம வலையில விழுவ வச்சிருமா. அப்போ ராஜர் குரூல இருந்த எல்லாருமே ஷக்கியாக்கு உனக்காண்டி நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இந்த பூ இல்ல அவன் பூ வாங்காத ஏன் பூ வாங்கு அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்படி ராஜர் பேரஸ் நீட்டின எல்லா பூவுமே ஷக்கியாக்குவை பார்த்தோன்னே வாடி போயிருது. பிகாஸ் அவ அந்த அளவுக்கு அழகா இருக்கானா. சொல்ல போனா வானத்துல பாட்டு பாடிக்கிட்டே பறந்து போய்கிட்டு இருந்த பறவைங்க ஷக்கியாக்குவை பார்த்த உடனே தான் என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோன்றதே மறந்துருச்சுங்களா. அதே சமயத்துல கப்பல்ல ஷக்கியாக்குக்காண்டி எல்லாரும் மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம கபானு ஷக்கியாக்குவை அட்டாக் பண்றதுக்காண்டி வரான். அப்போ கபானை பார்த்த ஷக்கியாக்கு ஹோ கபான் நீயா அப்படின்ற மாதிரி அவனோட நாடியை சேர்த்து ஒரு எத்து விட்டு அவனை ஒரே கிக்ல நாக் அவுட் பண்ணிடுறான். நம்ம கபானு கிட்டத்தட்ட சாஞ்சி மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவாருன்றதுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்துல சூட் ஆயிருக்கு. ஏன்னா கபான் ஷாக்கி கிட்ட இருந்து இந்த எத்து வாங்குறதுக்காண்டி தான் வேணுக்குமே அவளை அட்டாக் பண்ற மாதிரி போயிருக்காப்ல. அப்போ எத்து வாங்கின கபான் ஹோ ஷாக்கி நீ என் பேரை சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்ற மாதிரி புத்துன்னு கீழே விழுந்துறாப்ல. அந்த சமயத்துல ராஜர் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கபானி அடிப்ப அப்படின்ற மாதிரி கத்தியை தூக்கிட்டு வரான். அப்போ ஷாக்கி என்ன ராஜர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டே ஒரு கட் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ராஜர் ஷாக்கியோட காலுக்கடியில செம்மையா அடி வாங்கி மண்டை வீக்ன ஸ்டேஜ்ல ஷாக்கியோட அழகுல மயங்கி படுத்து கிடக்குறாப்ல. அப்படி படுத்திருக்கும் போதே ஷாக்கி உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஷாக்கி நீயுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஷாக்கி சிகரெட்டை பத்த வச்சுட்டு இந்த பாரா ராஜா நீ உன்னை நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் எப்போதும் இன்னொருத்தருக்கு அடி பண்ணியவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷாக்கி ராஜர் கிட்ட பேசும்போது தான் அவளோட ஃபுல் ஃபேஸை காட்டுறாங்க. தக்காளி ஓடா இவன் நேரத்துக்கு பேரழகி உலகமே பார்த்து மயங்கி கூடிய ஒரு அழகி அப்படின்ற மாதிரி ஓவர் டோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். பட் ஒரு பெர்ஃபெக்டான கேரக்டருக்கு தான் ஓவர் டோஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஷாக்கியும் நல்லா அழகா தாங்க இருக்கா, குளோரியோஸாவோட அழகா தான் இருக்கா. பாஸ் க்ளோரியோசா என்ன க்ளோரியோசா நான் ஷாக்கியோட அழகுல மயங்கிட்டேன் பாஸ். யோ எடிட்டர் டேய் என்னடா இழிச்சு மணியை படுத்துக்கிட்டு இருக்கிறாரே எந்திரா. ஸோ அப்போ ஷாக்கி ராஜர் அடித்து நாக் அவுட் பண்ணி போட்டதை பார்த்தா அங்கேருந்து கூஜா பேரஸ் பொண்ணுங்க எல்லாமே ஆஹா செம்ம அழகாக இருக்காங்களே இவங்க பண்ணுற எல்லாமே சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் க்ளோரியோஸா ராஜர் இங்கே பாரு என்ன பாரு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா அது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ராஜர் கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கா. பட் ராஜர் க்ளோரியோஸாவை கொஞ்சம் கூட மதிக்காம க்ளோரியோஸா கொஞ்சம் விலகு எனக்கு ஷாக்கி தெரிய மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே க்ளோரியோஸாவும் டென்ஷன் ஆகிறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஷாக்கி அவளோட க்ரூமேட்ஸ் கிட்ட இவங்களோட எல்லா ட்ரெஷரையும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே சைடில் நம்ம ரெயிலியை பார்க்குறான். என்ன ரெய்லி இவங்களை எப்படி மேய்க்கிற ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்ற மாதிரி நம்ம ஷக்கியாக்கும் ரெய்லி கிட்ட கேட்க அதுக்கு ரெய்லியும் பெருமூச்சு விட்டு ஆமாமா என்னை சுத்தி எல்லாம் இடியட்ஸா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இதை கேட்ட ஷக்கியாக்கும் அப்படியே ரெய்லியை பார்த்து கண்ணடிக்கிறா. இதை பார்த்து ரெய்லிக்குனாலும் செம்ம ஷாக் ஆகுது. ஆத்தாடி என்ன இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவங்க ரெண்டு குரூப்பும் ஒரே இடத்துல இருக்கத நேவில இருக்கவங்க பாத்துறாங்க. அந்த நேவியை சேர்ந்த கப்பல் இவங்க ரெண்டு குரூப் இருக்க இடத்துக்கு வேகமா வந்துகிட்டு இருக்க இதை பார்த்த கூஜா பைரஸ்ல இருந்த ஒரு பொண்ணு ஷாக்கி கிட்ட இந்த மாதிரி நேவி வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன உடனே இதை கேட்ட ஷாக்கி இவங்களோட ட்ரெஷரை ஒன்று விடாம எல்லாத்தையும் சுருட்டி நம்ம கப்பலில் ஏற்றுங்க ஒன்று கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் கொடுக்குறா. சொல்ல போனால் அவங்க ட்ரெஷரை மட்டும் ஆட்டையை போடல இவங்களோட ஃபுட் சப்ளைஸ் முத கொண்டு எல்லாத்தையும் ஆட்டையை போடுறாங்க. அப்போ அங்கேருந்து எவனோ ஒருத்தன் அடியே கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு போங்கடி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் நேவி ஷிப்பை பார்த்தோம் நம்ம ராஜர் ரைட்டு சீக்கிரமா பாய்மரத்தை வரீங்க நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்போ சைடில் ஒருத்தன் ராஜர் இது கார்போட ஷிப் மாதிரி இருக்கே அது கார்போட ஷிப் தானே அப்படின்ற மாதிரி ராஜர்கிட்ட சொன்ன உடனே இதை கேட்ட ராஜர் என்னடா சொன்ன கார்போட ஷிப்பா ஹே காய்ஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் மறந்துடுங்க இப்போ ஒரு புது பிளான் அவங்கள அடிச்சு நொறுக்குங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபியூச்சர் கிங் ஆஃப் தி பைரேட் ஏஸோட அப்பா கோல்டி ராஜர் இந்த ஆர்டர் கொடுக்க அந்த பக்கம் நேவி ஷிப்ல ஃபியூச்சர் ஹீரோ ஆஃப் மெரைன்ஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் லூஃபி வைஸ் அட்மிரல் மங்கி டி கார்ப் கையில ஒரு கேனன் பாலோட ராஜர் அடிக்கிறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல போய் மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்க சமயத்திலே கூஜா பைரஸ் அந்த இடத்துல தப்பிச்சு ஓடி போயிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் கார்பன் ராஜர் ரெண்டு பேரும் பயங்கரமா கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கிரேட் பைரேட்டரால லெஜெண்ட்ஸா சுத்திக்கிட்டு இருந்தது மொத்தம் மூணு பேர் தான். ஒன்னு கார்ப் இன்னொன்னு ராஜர் லாஸ்டா நம்ம ராக்ஸ். இவங்க மூணு பேருமே அவங்களோட யூத் ஏஜ்ல இருந்தனால மூணு பேருமே அவங்களோட பேஷனை பயங்கரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல இந்த கிரேட் பைரேட்டரால இந்த மூணு லெஜெண்ட்ஸை தாண்டி செம பாப்புலரா இருந்தது கூஜா பைரேட்ஸ் தான். சோ இந்த கிரேட் பைரேட்டராவை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அதுல கூஜா பைரேட்ஸை மென்ஷன் பண்ணாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கூஜா பைரேட்ஸை ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஐடல்ஸா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா கூஜா பைரேட்ஸோட பவுண்டி போஸ்டர்ஸே ஹையர் பிரைஸுக்கு விற்கப்படுமா. அதே சமயத்துல கூஜா பைரேட்ஸை டெய்லியும் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவங்க ஏதாச்சும் ஒரு நியூசன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ கூஜா பைரேட்ஸ் இந்த ராஜர் பைரேட்ஸை மீட் பண்ண இந்த சம்பவத்துக்கு அப்புறம் குளோரியோசாவுக்கு ஹாங்காக்கு வந்த மாதிரியே லவ் ஃபீவர்ன்றது வந்துடும். அந்த சமயத்தில் குளோரியோசாவால நிக்க கூட முடியாம மயங்கிடுவா. அப்போ ஷாக்கி தான் குளோரியோசாவை பிடிச்சி ஏக்கா போய் சேர்ந்துடாதக்கா அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருப்பா. ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் குளோரியோசாக்கு அடுத்ததா ஷாக்கி அமேசான் லியோட அடுத்த எம்பரஸா மாறி இருப்பா. அதே சமயத்தில் ஷாக்கி எம்பரஸா மாறினதுக்கு அப்புறம் அவளோட பாப்புலாரிட்டின்றது இன்னும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே கட் பண்ணி எல்பஃபை காட்டுறாங்க. எல்பஃபோட கடலோரத்தில் நம்ம ஹரால்டும் ஒரு ஷிப்போட கேப்டனும் பேசுறாங்க. அப்போ அந்த ஷிப்போட கேப்டன்
ஹரால்டு கிட்ட உங்க பையன் என்னோட கப்பல் எடுத்துட்டு போய் அந்த கப்பல் வெயிட் தாங்க முடியாம நடுக்கடல்ல கவுந்து உங்க பையன் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல உங்க பையனை நான் காப்பாத்தலாமா வேணாமான்ற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உங்க பையன் நீங்க ஊரை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஷிப்போட கேப்டன் சொல்ல இதை கேட்டு நம்ம ஹரால்டு மன்னிச்சிருங்க, அதே சமயத்துல என் பையனை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம ஹரால்டு அந்த ஷிப்போட கேப்டன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹரால்டோட பொண்டாட்டி எய்டா செம்ம காண்டாயி தக்காளி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா லோக்கிய தண்ணிக்குள்ளேயே மூழ்கி சாவ விட்டுருப்பேன்னு சொல்றேன். லோக்கி தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து இருந்தானா அவனோட சாவை பார்த்து உனக்கு நைட்டு தூக்கம் வந்துருக்குமாடா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி அந்த கேப்டன் கூட சண்டைக்கு போறா. அப்ப ஹரால்டு ஐடா கிட்ட ஏமா நம்ம பையன் மேலதான் தப்பு, நம்ம பையன் தான் அவரோட கப்பலை ஆட்டையை போட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஐடா கிட்ட சொல்ல அதுக்கு இன்னும் ஒரு சின்ன பையன் கடல்ல மூழ்கி செத்தாலும் பரவாயில்ல சொல்லிக்கிட்டு இருக்கான், இவனெல்லாம் தண்ணிக்குள்ள போட்டு முக்குன்னு முக்கி சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடா செம்ம காண்டாகிறா. அந்த சமயத்துல நம்ம லோக்கி நான் யாரையுமே காப்பாற்ற சொல்லல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கேப்டன் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். தக்காளி இந்த ஆட்டிடியூட் தான் இதுதான் எனக்கு ரொம்ப கடுப்புது அப்படின்ற மாதிரி அந்த கேப்டன் செம்ம காண்டாகிட்டு இருக்கான். அப்ப ஐடா லோக்கி கிட்ட நீ உன்னோட அம்மாவை சின்ன வயசுல இழந்துட்ட, அதே மாதிரி உங்க அப்பா வேலைன்னு வெளியூருக்கா போய்கிட்டு இருக்காரு, அவர் ஊர்லயே இருக்க மாட்டேங்கிறாரு, சோ நீ முக்காவாசி நேரம் லோன்லியா தானே இருக்க லோக்கி அப்படின்ற மாதிரி நம்ம ஐடா லோக்கி கிட்ட பேச்சு கொடுக்குறான். பட் லோக்கி ஐடாவை மதிக்கவே மாட்டேங்கிறான். ஹே கலட்டு கிளவி உன் வாயை மூட்டு அமைதியா இருந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஐடா நீ பேசாம எங்க கூட வந்து தங்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஐடா சொன்ன உடனே லோக்கி வாய்ப்பே இல்ல, சும்மா நடிக்கிறது நிப்பாட்ட ஐடா, நீ அந்த கேஸ்டலுக்குள்ள வரதுக்கு தானே அம்மா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, நீ ஒரு கோல்ட் டிகர் ஐடா அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி சொன்ன உடனே அஜ்ருதீன் அண்ட் ஹரால்டு ரெண்டு பேத்துக்குமே செம்ம காண்டாயிருது. அஜ்ருதீன் அவனோட கத்தி எடுத்துட்டு லோக்கி அடிக்க போறான். அந்த சமயத்துல ஹரால்டு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க லோக்கி, நீ பேசின எல்லாமே தப்பு, ஐடா எப்படி ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சு பாத்தியா, ஒழுங்கு மரியாதை ஐடா கிட்ட இப்பவே அப்பாலஜைஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹரால்டு லோக்கியை திட்டுறான். பட் ஐடா லோக்கி சொன்ன எதையுமே பொருட்படுத்தாம அட குட்டி பசங்களா நீங்க கோவப்படும் போது ரொம்ப கியூட்டா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றான். இதை கேட்ட ஹரால்டு நீ அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அங்க இருந்து ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டே ஐடா உங்களை பார்த்து எப்படி அந்த லோக்கி முட்டப்பை எப்படி பேச போச்சு, எனக்கு அந்த லோக்கியை சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்றான். அப்ப ஐடா அந்த சின்ன பொண்ணு கிட்ட ஓ மெட்டோ நீ எனக்காண்டி அழுகிறியா, இந்த உலகத்துல ஏகப்பட்ட கைண்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லான பீப்புள்ஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஐடா அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்ப இந்த பக்கம் நம்ம லோக்கி தக்காளி இந்த கண்ட்ரி எனக்கு சுத்தமா பிடிக்கல, எல்லாரும் ரொம்ப வீக் அண்ட் டர்ட்டியா மாறிட்டீங்க, நான் ராக்ஸ் மாதிரி ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் ராக்ஸை ஃபாலோ பண்ணி கடலுக்கு போறேன், சோ உங்க எல்லாத்துக்கும் இப்ப சந்தோஷம் தானே, நீங்க எந்த அளவுக்கு என்னை வெறுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நானும் உங்களை வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பைரட் ஐலாண்டை காட்டுறாங்க. சோ ராக்ஸோட க்ரூ இந்த பைரட் ஐலாண்டை டேக் ஓவர் பண்ணி ஒரு சில மாசம் கழிச்சு நடக்கிற கதையை தான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்துல பைரட் ஐலாண்டுக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்கான், வந்தவன் நான் ராக்ஸ் பைரட்ல சேரணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட சொல்ல அப்ப அங்க இருந்தவங்க தம்பி நீ என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா, ஒன்னால ராக்ஸ் பைரட்ஸ்ல சேர முடியாது, ராக் பைரட்ஸ்லாம் இந்த கடலோட அரக்கர்கள், அவங்களெல்லாம் உன்னால பார்க்கவே முடியாது, ஆனா நீ அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டனா அந்த மீன் மாதிரி ஒரு போல்டர் இருக்கு இல்லையா அந்த போல்டர்ல தான் அவங்க எல்லாரும் இருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ உன்னோட சாவை நீ சீக்கிரமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டனா அந்த போல்டரை நோக்கி போ, பட் நீ இந்த ஐலாண்டுக்குள்ள டீப்பரா போக போக நிறைய பேர் உன் மேல காண்டாவாங்க, சோ உன்னோட சாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அந்த பயபுல சொல்ல இதை கேட்டாங்க புதுசா ராக்ஸ் பைரட்ல சேர வந்தவன் மெதுவா அங்க இருந்து நகர ஆரம்பிக்கிறான். அப்போ இவன் கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தான்ல அந்த பயபுல இந்த புதுசா வந்தவனை ஓங்கி ஒரு எத்து விடுறான். அப்போ புதுசா வந்தவன் தான் போட்டு இந்த கேப்பை எடுத்த உடனே அவன் யாருன்றதை காமிக்கிறாங்க. இவன் பேரு கியோ தி விக்கெட், இவன் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல சில்வர் ஆக்ஸா மாற போறவனா, அதே சமயத்துல இவன் ஒரு ஹிட்மேன், அது மட்டும் இல்லாம ஷீக் இருக்கான் இல்லையா அவனோட ரைவு. சோ இவன் யாருன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவள் நேரம் அவனை புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாரும் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ராக்ஸோட பைரட் க்ரூல ஏற்கனவே ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர்ஸ் இருக்கனால அது இன்னும் நிறைய ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர்ஸ் இந்த க்ரூல ஜாயின் பண்றதுக்கு அட்ராக்ட் பண்ணுது. அப்படியே கட் பண்ணி இந்த முகம் மீன் மாதிரி ஒரு போல்டர் இருந்துச்சுல அந்த போல்டரை காட்டுறாங்க. சடனா அந்த போல்டர்ல ரெண்டு மிகப்பெரிய வெடிப்புன்றது ஏற்படுது. இதை பண்ணது வேற யாரும் இல்ல நம்ம ராக்ஸ் தான். அந்த போல்டர்ல 2-3 ஓட்டையை போட்டாதான் நல்லா இருக்கும்னு ராக்ஸ் அடிச்சு 2 ஓட்டையை போட்டிருப்பான். ராக்ஸ் இப்படி அந்த போல்டர்ல 2 ஓட்டையை போட்டது மட்டும் இல்லாம அந்த ஓட்டல நின்று இங்கிருந்து பாரு வியூ செம்மையா இருக்கு, நான் இந்த போல்டர்ல ஓட்ட போட்டதுல தப்பு இல்ல, இங்கிருந்து வியூ தாறுமாறா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் சொல்லிட்டு இந்த பக்கம் அவன் க்ரூ கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு 2 டெவில் ஃப்ரூட் தேவைப்படுது, அதுல ஒன்னு மோஸ்ட்லி எல்பஃப்ல தான் இருக்கணும், அந்த எல்பஃப்ல இருக்க டெவில் ஃப்ரூட்டை ஹரால்டு ஒருத்தர் சாப்பிட்டா மட்டும்தான் அதோட ட்ரூ பொட்டன்ஷியல் அண்ட் பவர்ஸ் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் அவனோட க்ரூமேட்ஸ் கிட்ட சொல்ல அப்போ ராக்ஸை சுத்தி பைரட் கேப்டன் ஜான், லின்லின், ஒயிட் பீடு, லின்லினோட பார்ட்னர் இன் கிரைமா இருக்க பைரட் ஸ்ட்ரியூசன், பைரட் பார்பல், ஃபியூச்சர் கிங் ஆஃப் தி பீஸ்ட் பைரட் கைடோன்னு இவங்க எல்லாருமே ராக்ஸை சுத்தி உட்காந்து ஃப்ரோசன் ஜெயின்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பைரட் கேப்டன் ஜான் குடிச்சுக்கிட்டே நான் அந்த லெஜெண்ட்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அந்த கூட்டமும் நம்மளுக்கு தேவைப்படுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம லின்லின் நான் என்னோட கான்டாக்டை யூஸ் பண்ணி அவங்கள ட்ராக் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணேன், பட் இந்த ஃப்ரோசன் ஜெயின்ஸை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஒயிட் பீடு அவங்கள நம்ம கண்டுபிடிச்சாலும் அவ்வளோ கிராப்ஸை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒயிட் பீட் சொல்ல இதை கேட்டு ஸ்ட்ரியூசன் நெகட்டிவிட்டியின் உச்சகட்டமா எக்ஸாக்ட்லி நீ சொல்றதுதான் கரெக்ட், அவங்கள நம்ம கண்டுபிடிச்சாலும் அவங்கள நம்மளால உயிரோட கொண்டு வர வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ராக்ஸ் வாய முர்ரா தக்காளி நம்ம ட்ரீம்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்,
நீ என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வாய் அடைக்கிறான். அந்த சமயத்துல பார்பல்ன்ற கேட் ஃபிஷஸ் இந்த ஃபிஷ்மேன் வகைரா ஈவன் அவங்க உயிரோட வந்தாலும் அவங்க எப்படி நம்மளோட பேச்சை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பார்பல் சொல்ல, அப்போ ராக்ஸ் அதுக்கு தான் நம்மளுக்கு ஹரால்ட் தேவைப்படுறான். இப்ப கரண்டா ஹரால்ட் தான் கிங் ஆஃப் எல்பஃப்ன்றனால அவன் சொல்றதையோ இல்ல அவன் பேசுறதையோ அந்த ஜீன்ஸ் கேட்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் சொல்ல, இதை கேட்ட கைடோ ஹரால்ட் இல்லைன்னா என்ன, அந்த ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி ஒபே பண்ண வைப்போம், ஏன் ஹரால்டையும் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி ஒபே பண்ண வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம கைடோ சொன்ன அடுத்த செகண்டே ராக்ஸ் கைடோவோட தவடாலே ஒரு எத்து விட்டுட்டு தக்காளி மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லிப்பாரு, சொல்றான் பாப்போம் அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாய் கைடோ கூட சண்டைக்கு போறான். அந்த சமயத்துல ஷீக்கி ராக்ஸ் தடுக்க இந்த பக்கம் நம்ம கைடோவும் என்ன அடிக்கிறா உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி துள்ளிக்கிட்டு வரான். அப்போ ஷீக்கி டென்ஷன் ஆகி நிறுத்துறா, கைடோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம இப்போதான் இந்த ஐலண்டை கேப்சர் பண்ணோம், அதுக்குள்ள இந்த ஐலண்டுக்குள்ள சண்டை போட்டு இந்த ஐலண்டையே மொத்தமா நொறுக்கலாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரியான குரூப் என்னைக்காச்சும் ஒரு நாள் தனித்தனியா பிரிஞ்சுதான் போகுது, பட் அதுக்கு இது நேரம் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஷீக்கி சொல்ல, இந்த பக்கம் நம்ம கேப்டன் ஜான் ஆமாண்டா டேய் நான் கையில கொஞ்சம் காசு பாக்குற வரைக்கும் இந்த குரூப் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, என்ன புரியுதா மண்டல கொம்பு முளைச்ச குட்டி பையா அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் ஜான் கைடோ கிட்ட சொல்ல, அதே சமயத்துல ராக்ஸ் கைடோ கிட்ட ஹரால்ட் என்னோட நல்ல நண்பன், இதுக்கு முன்னாடி ஹரால்ட தப்பா பேசின மாதிரி இன்னொருக்கா பேசின தக்காளி உன்னை நான் அடிச்சே கொன்றுவேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, எல்பஃப் தான் ஹோலி லேண்டை மண்ணோட மண்ணாக்குறதுக்கு தேவையான ஒரே கீ, சோ இந்த விஷயம் யாருக்காச்சும் புரியலனாலோ இல்ல இந்த விஷயம் பிடிக்கலனாலோ இந்த டீமை விட்டு ஓடி போயிருங்க, அதே சமயத்துல நான் என்னோட டெஸ்டினி அடையிற வரைக்கும் நீங்க என் கூட இருக்கிறதும் இல்லாததும் உங்களோட இஷ்டம் தான், பட் நெஞ்சில தில் இருக்க மட்டும் என்னை ஃபாலோ பண்ண, நான் உங்க எல்லாத்தையும் இந்த உலகத்தோட உச்சிக்கு கூட்டு போய் இந்த உலகத்தை நம்ம காலடியில மண்டி போட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராக் சொல்றதோட சாப்டர் 1156 முடிச்சிருக்காங்க. அடுத்ததா சாப்டர் 1157 பார்த்தோம்னா இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லே ராக் பைரட்ஸ் ஏதோ ஒரு ஃபுட் காலனின்னு சொல்ல போற இடத்துல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பிலாட்ரஃபி ஃபெடரேஷனோட டெம்பிள் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தங்கம் பணம் வைரோன்னு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒச்சாக்கு அவ்வளவுதான் நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கூட்டிட்டு ஓடுறான். அப்போ அந்த இடத்துல பிக் மாம் அவளுக்கு பின்னாடி பார்பல்னு எல்லாருமே பெரிய மூட்டில தங்கம் வைரோன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து ஒரு பிரீஸ்ட் பிக் மாமோட பாதையை மறிச்சு எம்மா ப்ளீஸ்மா அந்த மூட்டையை கீழே வச்சிரு, அது எல்லாமே ஏழை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி வச்சிருந்த பணம், ப்ளீஸ் அதை தூக்கிட்டு போகாத அப்படின்ற மாதிரி பிக் மாம் கிட்ட கெஞ்சுறான். அப்போ பிக் மாம் அந்த பிரீஸ்ட் கிட்ட ஓ அப்படியா நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா, இந்த பணம் எல்லாத்தையும் நீங்க ஏழை குழந்தை கிட்ட கொடுக்க போறீங்கன்னா அப்புறத்துக்கிட்ட ரொம்ப நாளா இது இங்கே இருக்கு, அப்ப இதை நீங்களே வச்சுக்கணும் தானே முடிவு பண்ணிட்டீங்க கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி நம்ம பிக் மாம் சொல்ல, அந்த சமயத்துல ஒச்சாக்கு கையில ஒரு டிரான்ஸ்பார்டர் ஸ்னெயில் வச்சிருந்தான் இல்லையா, அந்த ஸ்னெயில நம்ம ஒயிட் பீட் பேசுறாப்ல, ஹே ஒச்சாக்கு நாங்க பேசுறது கேக்குதா, லிஃப்ட் கீழே இருக்கு, நாங்க இன்னும் அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே வரல அப்படின்ற மாதிரி நம்ம ஒயிட் பீட் சொல்ல, இதை கேட்ட ஒச்சாக்கு டென்ஷன் ஆகி ஹே ஷீக்கி இன்னும்டா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஷீக்கியை காட்டுறாங்க. அப்போ ஷீக்கி ஐயோ நான் இதில் சுத்தமா மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாம்பை தூக்கி ஏதோ ஒரு குழிக்குள்ள போடுறான். பார்த்தா அந்த குழிக்குள்ள நம்ம ஒயிட் பீடு கைடோ அப்புறம் கியோ இவங்க 3 பேரும் நின்றுகிட்டு இருக்காங்க. மேல இருந்து ஷீக்கி போட்ட பாம்பு மெதுவா அந்த குழிக்குள்ள விழுகிறது மட்டும் இல்லாம பயங்கரமா பிளாஸ்டும் ஆகுது. ஆக்சுவலா அந்த குழிக்குள்ள இருந்த பணத்தை தான் எல்லாரும் சுரண்டி மொத்தமா அள்ளிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த பணத்தை அந்த அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி எடுத்து கொடுத்தா நம்ம ஒயிட் பீடு கைடோ அப்புறம் கியோ இவங்க 3 பேத்தையுமே ஷீக்கி தான் அவனோட லெவிடேட்டிங் பவர்ஸை யூஸ் பண்ணி மேல கொண்டு வரணும். ஆனா இந்த ஷீக்கி பைப்ல இவங்க 3 பேத்தையுமே அண்டர் கிரவுண்ட்ல வச்சு புதைச்சிட்டோம்னா ஆட்டையை போட்டு போற பணத்துல இவங்க 3 பேத்துக்கு ஒரு கட்டு கொடுக்கலனா அதோட அமௌண்ட்ன்றது நிறைய வரும் இல்லையா, சோ அப்ப அதை பிரிக்கும் போது இவனுக்கு ஒரு லம்சமான அமௌண்ட் வரும்ல, அதனால இந்த ஷீக்கி பைப்ல அவங்க 3 பேத்தையுமே அண்டர் கிரவுண்ட்ல வச்சு ஜோலியை முடிக்க பார்த்திருக்கான். அப்ப எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தா அங்க இருந்த ஹை பிரீஸ்ட் இவங்களுக்கு நம்மளை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, ஆர்மி இன்னும் இங்க வரலையா, இவங்க இங்க இருந்து தப்பிக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹை பிரீஸ்ட் அவனுக்கு கீழே இருந்த பிரீஸ்ட் கிட்ட கேட்க, அதுக்கு அந்த சின்ன பிரீஸ்ட் எல்லாமே ஆர்மி கிட்டத்தட்ட ஐலாண்டை நெருங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த ஹை பிரீஸ்ட் அப்ப எல்லா என்ட்ரன்ஸையும் இழுத்து மூடுங்கடா டெம்பிளை சீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன உடனே எல்லா என்ட்ரன்ஸோட கேட்டும் அயன் பாஸால க்ளோஸ் பண்ணப்படுது. தக்காளி எங்களையே உள்ள வச்சு ட்ராப் பண்ணலாம் பாக்குறீங்களா, நான் அந்த கேட்டை உடைச்சிட்டு வெளியே போறனாலே மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம பிக் மாம் பேசிட்டு இருக்கும் போதே அந்த மொத்த ஐலாண்டும் அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இப்படி இந்த ஐலாண்டே ஷேக் ஆகிறதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல நம்ம ஒயிட் பீட் தான். ஒயிட் பீட் அவரோட குரு நோமியை யூஸ் பண்ணி ஏற்கனவே மெரைன் ஃபோர்ட்ல எப்படி ஒரு பயங்கரமான அட்டாக்கை யூஸ் பண்ணி கடலையே 3 பிரிச்சு தொங்க விட்டுருப்பார் இல்லையா, அதே மாதிரியான அட்டாக்கை இப்போ இந்த ஐலாண்டுக்குள்ள இருந்து நம்ம ஒயிட் பீட் யூஸ் பண்றப்போ மெரைன் ஃபோர்ட் எப்படி 3 பிரிஞ்சு கவுந்துகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஐலாண்டும் 3 பிரிஞ்சு தெரிச்சுக்கிட்டு இருக்கு. இதை நோட்டீஸ் பண்ண அங்க இருந்த பிரீஸ்ட் எல்லாரும் பெரிய எத்துக்காக் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இதை பார்த்தோன்னே நம்ம பிக் மாம் தக்காளி இது நியூ கேட்டோட கைவரிசை அப்படின்ற மாதிரி செம்ம கத்திக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஒயிட் பீட் பண்ண சம்பவத்தினால அந்த ஐலாண்டே மொத்தமா ஒரு சில கவுறது மட்டும் இல்லாம அந்த இடமே மொத்தமா நொறுங்க ஆரம்பிக்குது. சோ இவ்வளவு பெரிய எர்த்குவேக்ல நம்ம பிக் மாம் மட்டும் நிலத்துன மாதிரி கீழே விழுகல, அவ பின்னாடி வந்துகிட்டு இருந்த பார்பல் ராக் பைரஸ்னு எல்லாருமே கீழே விழுந்து உருண்டுகிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒயிட் பீட் ஏற்படுத்தின டேமேஜ்னால அந்த இன்டர்நேஷனல் டெம்பிள் ஒன்று இருந்துச்சுல அது மொத்தமா சுக்கா நொறுங்கிருது. அதே சமயத்துல அந்த குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தா நம்ம ஒயிட் பீட் கைடோ அண்ட் கியோ இவங்க 3 பேருமே அந்த குழியை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ கைடோ ஒயிட் பீடோட இந்த மேசிவான பவர்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன், என்ன
என்னால ஒன்ன மாதிரி ஒரு பயங்கரமான டிஸ்ட்ரக்ஷனை கொடுக்க முடியலன்னு ரொம்ப ஜெலஸா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கைடோ ஒயிட் பேட்ட சொல்ல, இதை கேட்ட ஒயிட் பேடு, ஹோ என்னோட பவர்ஸ்ல நீ இன்ட்ரெஸ்டடா இருக்கியா, நீயும் என்னைய மாதிரியே பவர்ஸ் அட்டென்ட் பண்ற அன்னைக்கு அந்த பவர்ஸை கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணு, ஏன்னா அந்த பவர்ஸ் உன் லைஃப் முழுக்க உன் கூடவே இருக்க போற ஒண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஒயிட் பேட் கைடோ கிட்ட அட்வைஸ் பண்றாப்ல. அப்போ அந்த குழியை விட்டு வெளியே வந்து நம்ம கியோ எவன்டா எங்களை அந்த குழியை வச்சு போட்டுல ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட கேட்க, அந்த சமயத்துல நம்ம ஷீக்கி மெதுவா அந்த இடத்துல இருந்து லெவிட்டேட் ஆகி தப்பிச்சு போக ட்ரை பண்றான். அப்போ ஒச்சாக்கு நைஸா ஷீக்கி தான் பண்ணா அப்படின்ற மாதிரி கையை காமிச்சு விட, அப்போ அதை பார்த்து ஒச்சாக்கு செம்ம காண்டாயி தக்காளி ஷீக்கி நீ தானடா அப்படின்ற மாதிரி ஷீக்கியை பார்த்து கேட்க, அந்த சமயத்துல ஷீக்கி ஒச்சாக்கு கிட்ட மலுப்புற மாதிரி, ஹோ ஒச்சாக்கு நல்ல வேலைப்பா நீ சர்வைவ் ஆயிட்ட, நான் உன்னை நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஷீக்கி மலுப்புறான். பட் என்னதான் ஷீக்கி மலுப்புனாலும் கீழே உருற மாதிரி தெரியல, ரெண்டு பேரும் அடிச்சு உருள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் பார்த்த ராக்ஸ், ஏடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் சீக்கிரமா அந்த இடத்த விட்டு மூவ் ஆகுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் ராக்ஸ் சொன்னதை கண்டுக்காம கியோ ஷீக்கி கிட்ட தக்காளி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சு உருண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப ராக்ஸ், அடே ட்ரெஷரையாச்சும் பத்திரமா வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அவ அங்க இருந்தவங்க ராக்ஸ் கிட்ட அப்கோர்ஸ் ட்ரெஷர்லாம் பத்திரமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சமயத்துல நம்ம ஜான் ராக்ஸை கூப்பிட்டு அந்த கடற்கரையை கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி ராக்ஸ் கிட்ட சொல்ல, என்னன்னு பார்த்தா நேவி ஷிப்ஸ்ன்றது கடலோரத்துல ஏகப்பட்டது அப்பியர் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்த ராக்ஸ், ஹோ நம்ம கூட சண்டை போடுறதுக்கு புதுசா வேற ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப கேப்டன் ஜான், டேய் நம்மளுக்குள்ள சண்டை போடுறதுக்கு இது நேரம் இல்ல, சீக்கிரமா எல்லா பொருளையும் கப்பல்ல ஏத்துங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் ஜான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஐலாண்டை சுத்தி மெரைன் ஷிப்ன்றது மொத்தமா கவர் பண்ணிருது. அந்த சமயத்துல மெரைன்ஸை பார்த்த ஒயிட் பேடு, இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்காங்கன்னா எவனோ ஒருத்தன் நம்ம பிளானை மெரைன்ஸ்க்கு லீக் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படியே இந்த பக்கம் நம்ம ராக்ஸ் மெரைன்ஸ் ஐலாண்டை ரவுண்ட் அப் பண்ணதை பார்த்த உடனே, சரி ரைட்டு நம்மளால இப்போதைக்கு இந்த இடத்துல தப்பிக்க முடியாது, அதனால எல்லாரும் சண்டைக்கு ரெடி ஆகுங்க, ஒரு மெரைன் ஷிப்பையும் விடக்கூடாது, எல்லா ஷிப்பையும் தண்ணிக்குள்ள மூழ்கடிக்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் சொன்ன உடனே மெரைன்ஸோட ஏகப்பட்ட கப்பல் விசஸ் ராக் பைரட்ஸோட கப்பல்ன்ற சண்டையை காட்டுறாங்க. அதே சமயத்துல ராக் பைரட்ஸ் 2 வருஷத்துலயே எவ்வளவு கிரைம் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராக்ஸ் பைரட் ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் ஆகுது. பட் அந்த 2 வருஷத்துலயே ராக்ஸோட பைரட் க்ரூ ஏகப்பட்ட கிரிமினல் ரெக்கார்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 16 டாக்குமெண்டட் ரைட்ஸ், 76 மெரைன் ஷிப்பை தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சது, 14 துறைமுகத்தை எரிச்சு மண்ணோட மண்ணா ஆக்குனது, 5 டவுனை உலகத்தோட மேப்ல இருந்து மொத்தமா வைப் அவுட் பண்ணது, ஒரு நேஷனையே அடிச்சு நொறுக்குனது, 3 தடவை அன்பிரசிடென்டட் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 18 ஆஃப் இன்டர்நேஷனல் லாவை மீறி இருக்கான். அதாவது இந்த அன்பிரசிடென்டட் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 18 ஆஃப் இன்டர்நேஷனல் லானா என்னன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுமே ஏதாச்சும் ஒரு நம்பிக்கையை கொண்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு ரிலிஜியன்ஸ் மேல நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையின் சின்னமா இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இடத்தை உடைச்சாலோ இல்ல அந்த இடத்தை அழிச்சாலோ இந்த சட்டம்ன்றது அந்த கிரைம் பண்ணவங்க மேல பாயுன்ற மாதிரி ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகல்ல சொல்ற மாதிரி வச்சு பார்த்தா இப்போ கூட இந்த இன்டர்நேஷனல் டெம்பிள் உடைச்சாங்களா, அது கூட இந்த வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 18ல வந்து சேரும். ஸோ இந்த மாதிரியே 3 வயலேஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா லாஸ்டா 25 கிரிமினல் ரெக்கார்ட்ஸை குவைட்டா அழிச்சு விட்டுருக்காங்க. என்னதான் இந்த பரந்த கடல்ல ஃபியூச்சர்ல பைரட் கிங் ஆக போற கோல்டி ராஜர் சுத்தி வந்துகிட்டு இருந்தாலும் அந்த கிரேட் பைரட் எரான்றது ராக்ஸோட எராவா தான் கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. பிகாஸ் ராக்ஸ் அந்த அளவுக்கு அந்த எரால ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ ராக்ஸோட இந்த எல்லா கிரைமையும் சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நியூ வேர்ல்ட கட்டுறாங்க. அங்க நம்ம ஹெரால்டு அவனோட ஜெயிண்ட் கப்பலை வச்சு 2 நேவி ஷிப்பை மறைச்சு நிப்பாட்டி இருக்கான். பிகாஸ் பக்கத்துல இந்த ஐலாண்ட் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாத்தையுமே இவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சோ இதை தடுக்கிறதுக்காண்டி தான் நம்ம ஹெரால்டு அந்த 2 நேவி ஷிப்பையும் மறைச்சு நிப்பாட்டி இருக்கான். அப்ப அந்த மெரைன் ஷிப்ல இருந்த நேவி ஆபீசர், ஹெரால்ட் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உடனே உன் கப்பல் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு, இந்த ஐலாண்ட் வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட ஒன்னு சேராத ஒரு ஐலாண்ட், அதனால இந்த ஐலாண்ட் லாலெஸ் டெரிட்டரியா தான் கன்சிடர் பண்ணப்படும். சோ இங்க இருக்க மக்களுக்கு நீ கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல, இங்க இருக்க மக்களுக்குன்னு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த நேவி ஆபீசர் சொல்ல, இதை கேட்ட ஹெரால்டு டென்ஷன் ஆகி தக்காளி வேர்ல்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் அதை பார்த்துட்டு நான் தலையாட்டிட்டு போவேன்னு நினைக்கிறியா, எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்ல, அவங்க எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரிக்கு திரும்ப அனுப்பு, இந்த மக்கள் ஹெல்ப் ஆஃப் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ஸ், இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேவியர்ஸ், நீ இந்த மக்களை அவங்களோட கண்ட்ரில திரும்ப இறக்கி விடுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹெரால்டு அந்த நேவி ஆபீசர் கிட்ட சொல்ல, அப்போ அந்த நேவி ஆபீசர் ஹெரால்டு கிட்ட, ஹெரால்டு உனக்கு புரியுதா இல்லையா, வேர்ல்ட் கவர்மெண்ட் எல்பஃபேமே ஒரு மெம்பர் ஆஃப் நேஷனா கன்சிடர் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது கரெக்ட் தானே, சோ நீ வேர்ல்ட் கவர்மெண்ட்ல சேராத ஒரு கண்ட்ரிக்காண்டி என் கூட சண்டை போட்டனா உன்னோட எல்பஃபை வேர்ல்ட் கவர்மெண்ட்ல சேர்க்கவே முடியாது, அதனால என்ன பண்ற, நீ வாயை மூட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த நேவி ஆபீசர் அவனுக்கு பின்னாடி இந்த பொண்ணை அசால்ட்டா சுட்டுறான். இதை பார்த்த ஹெரால்டு செம்ம டென்ஷன் ஆகி தக்காளி கேப்பையா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவனோட பெரிய ஸ்வாடை தூக்கிட்டு அவனோட கப்பல்ல இருந்து ஜம்ப் பண்ணி அந்த 2 நேவி ஷிப்பை அட்டாக் பண்ண போறான். சோ ஹெரால்டு பண்ண இந்த சம்பவத்தை எப்பயும் போல நியூஸ் பேப்பர்ல திருச்சு தான் போடுறாங்க. அதாவது கிங் ஹெரால்டின் உண்மை முகம், எல்பஃபை சேர்ந்த மோனாக் 2 இன்னசென்ட் பேட்டில் ஃபீல்ட தண்ணிக்குள்ள மூழ்கடிச்ச தருணம் அப்படின்ற மாதிரி கிங் ஹெரால்டு பண்ண விஷயத்தை வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல அப்படியே திருச்சு வேற மாதிரியான ஹெட்லைன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கேள்விப்பட்ட ராக்ஸ் எல்பஃப்ல இருக்க நம்ம ஐடாவோட பார்ல வந்து ஹெரால்ட மீட் பண்றது மட்டும் இல்லாம ஹெரால்டு கிட்ட சிரிச்சுக்கிட்டு
நான் தான் முன்னாடியே சொன்னேனடா இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை பார்ப்பான் என்ன பாத்தியா நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க. சரி ரைட்டு நம்ம ஏன் கேஸ்டல்ல போய் குடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் கேஸ்டலுக்கு போவோம்னு ஹெரால்ட் கிட்ட சொல்ல அப்ப ஹெரால்டு ராக்ஸ் கிட்ட ஒன்ன மாதிரியான கிரிமினலை நம்ம ஈலைனாடு கூட்டு போக மாட்டேன் எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கேயே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹெரால்டு ராக்ஸ் கிட்ட சொல்ல அப்ப ராக்ஸ் கமன் ஹெரால்டு வேர்ல்டு கவர்மெண்ட் கிவ் பண்ணிட்டு என் கூட ஜாயின் பண்ணிக்கோ உன்னை அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் புள்ளி பண்றதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல சோ உன்னோட ஹோல் நேஷனும் என் டீம் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹெரால்டு கிட்ட ராக்ஸ் சொல்ல அப்ப ஹெரால்டு கொஞ்சம் கடுப்புல இப்ப இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல வேர்ல்டு கவர்மெண்ட் இந்த எல்பஃப் மெம்பர் ஆஃப் நேஷன்ல சேர்க்க தான் போகுது அப்படின்ற மாதிரி ராக்ஸ் கிட்ட சொல்ல அப்ப ராக்ஸ் ஏண்டா மொட்டை அடிச்சா நீ நல்லவன மாறிடுவியாடா எந்த கண்ட்ரியோட கல்ச்சர்டா நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹெரால்டு இதே மாதிரி தான் கார்ப்பு என்ன பார்த்து சிரிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ராக்ஸ் கார்ப்பா ஆமா அவனுக்குமே அந்த டாப் டாக்ஸை பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன் பேசாம அவனுமே ஒரு பைரட்டா மாறிடலாம். இந்த மெரைன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ன்றது உண்மைதான் ஆனா அவங்களோட டாப் ரேங்கிங் பொசிஷன்ல தேவையில்லாத குப்பையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி நேவி ஒரு ஃபைனான ஆர்மி தான் சொல்ல போனா ஆவரேஜ் மெரைன்ஸ் எல்லாருமே டே டு டே பேசிஸ்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்றது மக்களை காப்பாற்றுற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் ஹெரால்டு கிட்ட சொல்ல இதை கேட்ட ஹெரால்டு ஏற்கனவே நேவில எல்பஃப் சேர்ந்த ஒரு சில பேர் இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ஜான் என்ற ஒரு ஜெயின்ட் இருக்கான் அந்த மாதிரி எல்பஃப் சேர்ந்த எல்லா வாரியர்ஸையுமே நான் மெரைனா மாத்திரனா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் இருக்க மக்களுக்கு ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹெரால்டு ராக்ஸ் கிட்ட சொல்ல இதை கேட்ட ராக்ஸ் ஹெரால்டு கிட்ட எப்பா நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே ரொம்ப பயமா இருக்கு ஐடா ஏன் இவனுக்கு நீ கொஞ்சம் புத்திமதி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் ஐடா கிட்ட கேட்க அப்ப ஐடா சிரிச்சுக்கிட்டே ராக்ஸோட மூக்க உடச்சு விடுற மாதிரி ஹெரால்டு ஒரு சின்ன பையனா இருந்திருந்தா அவர்கிட்ட நான் கண்டிப்பா உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சூஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஐடா சொன்ன உடனே இதை கேட்ட ராக்ஸ் ஏமா அவனுக்கு புத்திமதி சொல்ல சொன்னா என்னைய அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பழைய நேவி ஹெட் குவார்டர்ஸா காட்டுறாங்க. அங்க நம்ம அட்மிரல் காங்கு கார்ப்பு சூரு செங்கோக்கு மூணு பேத்துக்கிட்டேயுமே ஜெயின்ஸ் மெரைன்ல சேர்த்தா என்னென்ன பின்விளைவுகள் நடக்கும் அப்படின்றத சொல்றாப்ல. அதாவது ஜெயின்ஸ் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது லைட்டா திரும்பி படுத்தா கூட ஏகப்பட்ட பீப்புள் நசுங்கிய செத்து போயிருவாங்க. அதே சமயத்துல ஒரு ஜெயின்ட் கோவப்பட்டு அவனோட கண்ட்ரோல் இழந்துட்டானா ஏகப்பட்ட உயிர்கள் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ் கூட ஹியூமன்ஸ் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிறா அப்படின்ற கேள்வி தான் ஏன்ட்டு அவங்க கேட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம காங்கு கார்ப்பு செங்கோக்கு அண்ட் சூரு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அப்ப கார்ப்பு காங்கு கிட்ட ஜெயின்ஸ் நேவில ஜாயின் பண்றதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப செங்கோக்கு ஹெரால்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மேன் அவன் உலகத்தோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு எல்பஃப் சேஞ்ச் பண்ணலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம செங்கோக்கு சொல்ல அப்ப சூரு காங்கு கிட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரூமர் என்னன்னா ராக்ஸ் அடிக்கடி ஹெரால்டு கிட்ட தன்னோட டீம்ல சேர சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கானா ஒருவேளை இந்த ரூமர் உண்மையா இருந்து அது நடந்துருச்சுன்னா அவங்கள நம்ம நேவியால தடுத்து எதிர்த்து நிக்க முடியுமான்றதை யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சூரு காங்கு கிட்ட சொல்ல இதை கேட்ட காங்கு நீங்க சொல்ற எல்லாமே நல்ல நல்ல பாயிண்ட்ஸா தான் இருக்கு எனக்கும் ஜெயின்ஸ் ராக்ஸ் கூட சேராம நம்ம கூட சேர்றதுதான் நல்லதுன்னு தோணுது இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அந்த ஜெயின்ஸ் பண்ண காட்டு மிராண்டித்தனமான செயல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம காங்கு அவங்க எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்ட கார்ப்பு காங்கு கிட்ட அந்த காட்டு மிராண்டித்தனமான ஸ்ட்ரென்த் தான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி நம்ம காங்கு கிட்ட கார்ப்பு சொல்ல நம்ம செங்கோக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சீக்கிரமா அந்த எல்பஃப் மெம்பர் ஆஃப் நேஷன்ல சேர்க்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்துல சூருவும் உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இன்னத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஜெயின்ஸை சேர்த்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பைரட் ஐலாண்ட காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 42 வருஷத்துக்கு முன்னாடி பைரட் ஐலாண்ட்ல நடக்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பைரட் ஐலாண்ட்ல இருந்த எல்லாருமே ஒரு நியூஸை கேட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. சொல்ல போனா நிறைய பேர் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி என்னடா நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம எம்பரஸ் ஷக்கியாக்கு இருக்காரியா அவ கூஜா பைரட்ஸோட கேப்டன்ற பொசிஷனை குவிட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ப்ரோ இதுக்கு முன்னாடி கூஜா பைரட்ஸோட கேப்டன் குளோரியோசா தானே இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா குளோரியோசாவுக்கு லவ் ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் அவ எம்பரஸ் அண்ட் கேப்டன் இந்த ரெண்டு பொசிஷனையுமே குவிட் பண்ணிட்டு டைரக்டா ராஜரை பாக்குறதுக்காண்டி கடல்ல இறங்கி ராக் பைரட்ஸ்ல சேர்ந்திருப்பா. அதை தொடர்ந்து இப்ப ஷக்கியாக்கும் கூஜா பைரட்ஸோட கேப்டன்ற பொசிஷனை குவிட் பண்ணதுனால இதை பார்த்து ஏகப்பட்ட பைரட்ஸ் அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால இனிமேல் ஷக்கியாக்குவை கடல்ல பார்க்கவே முடியாதா நான் ஷக்கியாக்குவை பார்க்கறதுக்காண்டி தான் கடலுக்கே வந்தேன் என்னோட ட்ரீமே ஷக்கியாக்குவோட கூஜா பைரட்ஸ்ல அடி வாங்கி நாக் அவுட் ஆகுறது தான். பட் இப்படி திடீர்னு ஷக்கியாக்கு குவிட் பண்ணான்ற விஷயம் தெரிஞ்சோன்னே என்னோட ட்ரீமே மொத்தமா நாசமாயிருச்சு ஐயோ ஷக்கியாக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் அழுகுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் குளோரியோசா அண்ட் பிக் மாம் இவங்க ரெண்டு பேத்தையுமே காட்டுறாங்க. அந்த சமயத்துல குளோரியோசா நியூஸை படிச்சதுக்கு அப்புறம் ஷாக்கிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட பிக் மாம் குளோரியோசா கிட்ட நீ எப்படி ஒரு பையனை சேஸ் பண்றதுக்காண்டி உன்னோட பொசிஷனை குவிட் பண்ணிட்டு வந்தியோ அதே மாதிரியே அவளும் ஏதாச்சும் ஒரு பையனை சேஸ் பண்றதுக்காண்டி அவளோட பொசிஷனை குவிட் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல என்ன சொல்ற குளோரியோசா உங்க பெண்கள் மட்டுமே இருக்க நாடு எப்போதுமே ஏதாச்சும் ஒரு லவ்னால தான் நாசமா போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பிக் மாம் சொல்ல அந்த சமயத்துல பிக் மாமோட தோலை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கட்டக்குறி நின்றுகிட்டு இருப்பான். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்னு நின்றுகிட்டு இருப்பான். அப்போ பிக் மாம் சொன்னதை கேட்ட குளோரியோசா ஆமா ஆமா லவ் பத்தி யாரு பேசுறான்றத பாரு வருஷத்துக்கு ஒருத்தன் கூட குழந்தைய பாப்கார்ன் மாதிரி பெத்து போறவெல்லாம் லவ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி குளோரியோசா பிக் மாம கலாச்சு விட்டுட்டு அவளோட மனசுக்குள்ள ஆனஸ்டா சக்கியாக்கும் லவ் ஃபீவரால பாதிக்கப்பட்டிருக்காளா என்னால அதை நம்பவே முடியல ஒருவேளை அவளும் ராஜரை தேடி வந்திருந்தானா கண்டிப்பா நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம குளோரியோசா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஸ்டேசியும் ஒயிட் பீடியும் காட்டுறாங்க.
இருக்காங்க. அப்ப ஸ்டேசி ஒயிட் பீடி கிட்ட எப்ப பாரு எல்லாருமே ஷாக்கி இது ஷாக்கி அதுன்னு அவளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ ஒருத்த மட்டும் என்னைய தானே லவ் பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டேசி ஒயிட் பீடி கிட்ட கேட்க, இதை கேட்ட ஒயிட் பீடு ஸ்டேசி கிட்ட நான் எப்பவுமே உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன், நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஸ்டேசி செம்ம காண்டாயி, என்னடா சொன்ன இப்போ, நான் யாருன்னு தெரியுமா, நான் எவ்வளவு பாப்புலர்னு தெரியுமா, நான் தான் மிஸ் பக்கின் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டேசி ஒயிட் பீடு கிட்ட சொல்ல, இதுக்கு ஒயிட் பீடு ஸ்டேசி கிட்ட உனக்கு அந்த பாப்புலாரிட்டி போதாதா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்ட ஸ்டேசி எனக்கு அதெல்லாம் வேணாம் நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒயிட் பீடு கிட்ட சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பைரட் ஐலாண்டுக்கு கூஜா பைரட்ஸோட கப்பல் வர மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்தா அந்த பைரட் ஐலாண்ட்ல இந்த பைரட்ஸ் எல்லாருமே என்னடா நடக்குதுங்க, இது கூஜா பைரட்ஸோட கப்பல் ஆச்சு, நம்ம கரையோரம் இந்த கப்பல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஷாக்கி அந்த கூஜா பைரட்ஸோட கப்பல்ல இருந்து இறங்கி பைரட் ஐலாண்ட்ல செம்ம கியூட்டா நடந்து வந்துகிட்டு இருக்கா. சொல்ல போனா ஷாக்கி இப்படி பைரட் ஐலாண்டுக்கு வந்த இன்சிடென்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறுது. பைரட் ஐலாண்டோட ஹிஸ்டரியிலேயே இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நடந்த எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா கருதப்படல. அந்த அளவுக்கு உலகத்தோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஐடல் இந்த பைரட் ஐலாண்டுக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய சம்பவமா மாறுது. அதே சமயத்துல அந்த பைரட் ஐலாண்ட்ல இருந்த கொலகார பாவிங்க எல்லாருமே ஷாக்கியை பார்த்தோன்னே அப்படியே ஜொல்லு வடிச்சு நிக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த பைரட்ஸ் எல்லாமே நான் பாக்குறது கனவா நிஜமா, இது நிஜமாலே ஷாக்கி தானா, உண்மையிலே இவ ஒரு காடஸ் தான், நான் இப்பவே செத்தாலும் எனக்கு கவலை இல்ல, என்னோட கண்ணுல இருந்து வர தண்ணி என் விஷனை பிளர் பண்ணுது, அதே சமயத்துல இவ எமிட் பண்ற பிரைட்டான லைட் என் கண்ணு குருடாக்குது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் ஷக்கியாக்கோ பார்த்து ஜொல்லு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப ஷக்கியாக்கோ, டொரிட்டோமா எனக்கு ரைடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டொரிட்டோமா கிட்ட சொல்லிட்டு, சோ இதுதான் பைரட் ஐலாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஷாக்கி ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு செம்ம கியூட்டா நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப அங்க இருந்த பைரட்ஸ் ஷாக்கி கிட்ட ஜொல்லு அடிச்சுக்கிட்டு, ஷாக்கி மேடம் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, இது ஒரு ஃபில்த்தியான பிளேஸ், இந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாது, நீங்க இந்த இடத்த விட்டு ரொம்ப தள்ளி தான் இருக்கணும், ஒரு நிமிஷம் இரு, நீங்க ராக்ஸ் பைரட்ஸ் ஜாயின் பண்றதுக்காண்டி வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அங்க இருந்த பைரட்ஸ் எல்லாம் ஷாக்கி கிட்ட கேட்க, அதுக்கு ஷாக்கி இல்ல நான் இங்க ராக்ஸ் பைரட்டை ஜாயின் பண்றதுக்காண்டிலாம் வரல, நான் கொஞ்ச நாள் இங்கே தங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. நான் என்னதான் கூஜா பைரட்ஸை விட்டு குவிட் பண்ணியிருந்தாலும் மேரேஜ் என்னை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஏன்னா நான் ஒரு பைரட் ஆச்சு இல்லையா, அதனாலதான் கொஞ்ச நாள் நான் உங்க கூட சேர்ந்து மறைஞ்சிருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், சோ நீங்க எல்லாரும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஷாக்கி கேட்ட உடனே அப்ப அங்க இருந்த பைரட்ஸ் கண்டிப்பா நாங்க ப்ரொடெக்ட் பண்ணாம உங்களை வேற யாரும் ப்ரொடெக்ட் பண்ண போறா அப்படின்ற மாதிரி அந்த பைரட்ஸ் சொல்ல, அப்ப ஷாக்கி இந்த இடம் கொஞ்சம் வீசுதே, அப்படியா இந்த இடம் வீசுதா, நாங்க உங்களுக்காண்டி க்ளீன் பண்ணிடுறோம், நான் இந்த இடத்துல ஒரு கடையை ஓபன் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷாக்கி சொன்னோன்னே அந்த பைரட்ஸ் அப்படியா உங்களுக்கு ஒரு கடை வேணுமா, நாங்க இப்பவே அதை பில் பண்ணி தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் பூ வளர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷாக்கி சொல்றதோட அப்போ கொஞ்ச நாள் கழிச்சோ இல்ல ஒரு சில மணி நேரம் கழிச்சோ ராக்ஸ் பைரட்ஸ் திரும்ப பைரட் ஐலாண்டுக்கு வராங்க. அப்ப ராக்ஸ் அங்க இருந்த பைரட்ஸ் கிட்ட என்னடா இங்க ஒரே சத்தமா இருக்கு, எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இதை பார்த்து அங்க இருந்த பைரட்ஸ் ஐயோ ராக்ஸோட க்ரூ திரும்ப வந்துட்டாங்க, ராக்ஸ் ப்ளீஸ் அவளை எதுவும் திட்டாதீங்க, நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்த பைரட்ஸ் சொல்றாங்க. அப்போ ஷக்கியாக்கோட பார் பில்டிங்கை பார்த்து நம்ம ராக்ஸ் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த சமயத்துல நம்ம ஷாக்கி அந்த பாரோட கதவை ஓபன் பண்றா. பார்த்தா மனுஷி ஒரு குட்ட பாவோட ஒரு ஏப்ரானை கட்டிக்கிட்டு செம்ம அழகா, வெல்கம் ராக்ஸ், உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ தான் என்னோட கடைக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஆக போற, சோ நீ ட்ரிங்க் பண்றியா அப்படின்ற மாதிரி நம்ம ஷாக்கி கேட்ட உடனே இதை பார்த்து அங்க இருந்த ராக்ஸ் மட்டும் இல்லாம ஷீக்கி, கேப்டன் ஜான், ஈவன் ஒயிட் பீடு கூட ஷாக்கியோட அழகுல மயங்கிடுறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஷாக்கி நம்ம ஓடா செம்ம அழகா காமிச்சிக்கிட்டு இருக்காரு. சோ ஷாக்கி இந்த பைரட் ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பைரட் ஐலாண்டே செம்ம எக்ஸைட்டடா சுத்திக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல ஷாக்கியோட இந்த ரிப் ஆஃப் பார்ன்றது ஃபைனலா ஒரு மாசம் கழிச்சு ஓபன் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா ஷாக்கி இந்த பைரட் ஐலாண்டுக்கு வந்தது ஒரு பாலைவனத்துல பூ முளைச்ச மாதிரி அவரோட பிரசன்ஸே இந்த ஐலாண்டை வேற லெவல்ல பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். சோ ஷாக்கி அந்த ஐலாண்டை சேர்ந்த எல்லாருமே எந்த ஒரு காரணத்துக்காண்டியும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ட்ரெஷரை கன்சிடர் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு இடத்துல ட்ரெஷர் இருக்குன்னா அந்த ட்ரெஷரை திருடுறதுக்காண்டி ஏகப்பட்ட பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்ச உடனே பாருக்குள்ள ராக்ஸ் ஷாக்கியோட அளவை பார்த்து என்னமோ குருவி மாதிரி பறந்துகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மெரிஷுவா காட்டுறாங்க. அங்க நம்ம 5 எல்டர்ஸ் இந்த விஷயத்தை ஹரால்டு கிட்ட சொல்லு, வேர்ல்ட் கவர்மெண்ட் எல்பஃப் மெம்பர் ஆஃப் நேஷன் அக்செப்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, எல்பஃப் சேர்ந்த வாரியர்ஸ் ராக்ஸை கொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த கோரஸ் சொல்றதோட இந்த 1157 சாப்டரை முடிச்சிருக்காங்க. சோ இந்த சாப்டர்ல கடைசியா நம்ம கோரஸ் சொன்ன இந்த விஷயம் ஒரு பெரிய சம்பவமா இருந்தாலும் ஆன்லைன்ல ஒரு மிகப்பெரிய தியரி ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதாவது ஷாக்கிய பைரட் ஐலாண்டோட ட்ரெஷரா கன்சிடர் பண்றாங்க. சோ அந்த ட்ரெஷரை ஆட்டையை போறதுக்காண்டி அன்பார்ச்சுனேட்லி ஏகப்பட்ட திருடர்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வச்சு ஆன்லைன்ல என்ன தியரி போய்கிட்டு இருக்குன்னா ஷாக்கிக்காண்டி தான் காட் வேலி இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தியரியை கிளப்பலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமாடா, ஷாக்கி பேரலை தான், அதை நான் ஒத்துக்கிறேன். சொல்ல போனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட எடிட்டர் ஷாக்கியை ஏப்ரான்ல பார்த்தோன்னே அவனுக்கு சாஞ்சி மாதிரி மூக்குல ரத்தமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஷாக்கி ஒரு பேரலை தான். இருந்தாலும் ஒரு பொண்ணுக்காண்டி காட் வேலி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்காது. அதே சமயத்துல எனக்கு இந்த ராஜர் ஒயிட் பேடு இவங்க எல்லாத்தையுமே ஏகப்பட்ட சீன்ஸ்ல மாசா பார்த்து இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு ஷாக்கிக்கு பயங்கரமா சிம் பண்றத பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு. உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பால வந்திருக்க.
ஓகே கைஸ், இந்த ஒன் பீஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்கு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி ஒன் பீஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நீங்கள் வாரம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனலில் போடுற எல்லா வீடியோவும் பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இது மட்டும் அமேசிங்கான வீடியோ பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.